தீப திருவிழா நிறைவடைந்த நிலையில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீப திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நடைபெற்று 10ஆம் நாள் திருவிழா நேற்று திருக்கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு அதிகாலை 4 மணி அளவில் பரணி தீபமும், நேற்று மாலை சரியாக 6 மணி அளவில் மகா தீபமும் திருக்கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள 2608 அடி உயரம் கொண்ட மலை மீது ஏற்றப்பட்டது. பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாரை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் ராஜகோபுரம் வாசலில் முன்பு கற்பூரம் ஏற்றி அதிலிருந்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வந்தனர். தற்போது கிரிவலம் மேற்கொண்ட வந்த பக்தர்களும் அண்ணாமலையாரை தரிசிக்க வந்த பக்தர்களும் தற்போது தங்களது வீட்டிற்கு செல்ல ரயில் நிலையத்தில் தற்போது குவிந்துள்ளனர். குவிந்த பக்தர்கள் விழுப்புரத்தில் இருந்து காட்பாடி நோக்கி வந்த ரயிலில் முண்டியடித்துக் கொண்டு ஏறுகின்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து திருக்கோயிலின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் ஏற்கனவே 10 ரயில்கள் கூடுதலாக இயக்கப்பட்ட நிலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழா முன்னிட்டு 20 ரயில்கள் மொத்தமாக 30க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்பட்டன. அப்படி இருந்தும் தற்போது ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் ரயில் நிலையத்தில் குவிந்து முண்டி அடித்துக் கொண்டு தற்போது தங்களது ஊர்களுக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்து தற்போது ரயில் வந்தவுடன் ரயிலில் ஏறுகின்ற காட்சி நாம் பார்த்து வரோம். தொடர்ந்து இன்றும் நாளையும் விடுமுறை தினம் என்பதாலும் பௌர்ணமி என்பதாலும் ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.